பிரைஸ் லார்ட். உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் பார்ப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம், யார் நிமித்தம் இந்த வசனம் சொல்லுகிறது? இயேசுவின் நிமித்தம். ஸோ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிமித்தம், இயேசுவை ஒருவேளை நீங்கள் பிரதிபலிப்பது நிமித்தம் சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏன் சில பேர் உங்களை எதிர்த்து நிற்கலாம். எல்லா நேரத்திலும் நீங்கள் மனம் தளர்ந்து போயிடாதீங்க. இயேசு உங்களுக்காக இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசுவை இந்த வசனத்தில் என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார். நாம் அநேக நேரத்தில் ஒரே ஒரு கேள்விதான், இயேசுவை நான் பிரதிபலிக்கிறேனா? எல்லா இடங்களிலும் நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேனா அல்லது இந்த உலகத்தை நான் பிரதிபலிக்கிறேனா? சில நேரத்தில் இயேசுவை பிரதிபலிக்காமல் நாம் உலகத்தை பிரதிபலித்து கொண்டிருப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம்ல, இந்த இடம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, எல்லா இடத்திலும் நான் இயேசுவை பிரதிபலிக்கிறவனா இருக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலித்ததும் பிரச்சனை வந்ததா? எஸ், வந்தது. பைபிள்ல பவுல் இயேசுவை பற்றி சொன்ன நிமித்தம் பவுலை அடித்து செத்து போய்விட்டார் என்று நினைத்து அவர் என்ன பண்ணாங்கன்னா ஊர் வாசல்ல போட்டாங்க. அப்போ பவுல் என்ன பண்ணாரு? எழுந்து தன் உடைகளில் உள்ள தூசியெல்லாம் தட்டிக்கிட்டு அவர் திரும்பவுமாய் இயேசுவை பிரதிபலித்தார், இயேசுவை பிரசங்கித்தார். அதனால்தான் பவுல் அழகா சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா சாவுற நிலைமைக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாய் வாழ்ந்திருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை, இயேசு எனக்காக நிற்கிறார். எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் இயேசு என்னை விடுவிப்பார், எல்லா போராட்டத்திலும் இயேசு என்னுடன் இருக்கிறார் என்ற உணர்வு அவருக்குள்ள இருந்ததுனால்தான் பவுல் சொல்றாரு, அப்பா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ட்டு. இன்றைக்கு நம்மளுடைய கல்லூரியில, நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல, நம்மளுடைய தெருக்களில், நம்ம இருக்கிற இடங்களில் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் உலகத்திற்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். இன்றைய காலை நேரத்தில் இயேசு இடத்துல ஒப்பு கொடுங்க, தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை பிரதிபலிக்கிறவனா இருப்பேன் எந்த சூழ்நிலை வந்தாலும். அதனால பவுல் அழகா சொல்லுவார்ல ஒரு வசனம், மரணமானாலும் சாவானாலும் ஆண்டவரே, பசியோ நாச மோசமோ இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ என்ன நிலைமை வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உண்மை பிரதிபலிக்கிறேனா, நான் உண்மைக்காக இருப்பேன் என்று தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிங்க. தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை நடத்தி, அவர் உங்களை ஆசீர்வதித்து, அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களா இருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.